கங்காவோட வீட்டுக்கு போன காவேரியை இன்னுமே காணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விஜய் தேடிட்டு இருக்காரு. சொல்லப்போனா அவர் கூட யாரா ஒருத்தர் தூங்கினாதான் அவருக்கு தூக்கம் வரும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இங்க காவேரியுமே வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாம அவங்களுமே அங்கேயே எல்லார்ட்டையுமே ஜாலியா பேசி விளையாண்டுக்கிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல இங்க காவேரி அடுத்த நாள் காலையில விஜய் வீட்டுக்கு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க விஜயுமே நைட்டு வீட்டுக்கு வரணும்னு உனக்கு ஒரு பொறுப்பு இல்லையா, அதை விட முக்கியமா நீ இந்த மாதிரி ஏதாவது வரமாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணாது அவனுக்கு, நான் நீ வருவேன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயுமே காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப காவேரியுமே இன்னுமே விஜய் மேல கொஞ்சம் கோவப்பட்டுட்டு, நான் வந்தா மட்டும் என்ன நடக்க போகுது, அதான் எல்லாத்தையும் பழகிக்கணும்ல, சொல்லப்போனா இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுமே விஜய் கிட்ட நடக்க போற டைவர்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே, ஓஹோ நீ அந்த ரூட்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே காவேரியை பார்த்து, அதெல்லாம் ஓகே தான், பட் என்ன அக்ரிமெண்ட்ல இருக்கிற மாதிரி நீ பக்காவா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேணும்னே காவேரியை டீஸ் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி காவேரியுமே, கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கோச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மறுபடியுமே சிரிக்க முடியாம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே தன் மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி கிட்ட ரொம்பவே கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல காவேரியுமே இங்க கங்கா கேட்ட ஹெல்ப் ஞாபகம் வருது. உடனே இந்த பக்கம் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல ஒண்ணு இல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க விஜயுமே என்ன ஹெல்ப் சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவனுங்க காவேரியுமே, இந்த மாதிரி குமரன் மாமா அன்னைக்கு ஸ்டேஜ்ல தனியா நின்னார்ல, அவரை பத்தி அங்க ஸ்டேஜ்ல போய் கங்கா அக்கா பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் உங்களால ஏதாவது பண்ண முடியுமா, அவரோட கான்செப்டை நீங்க இது பண்ண முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இதை கேட்டவனும் விஜயுமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கே கான்செப்ட் இருக்கு, இன்னைக்கே நம்ம போயிடலாம் விடுங்க, நீங்க எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவனு எப்படி உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் விஜய்மா என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா, நீங்க எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயுமே அதுக்குண்டான வேலைகள்லாம் பாக்குறாரு. எப்போ போல இந்த பக்கம் குமாரனுமே கான்செப்டுக்கு ரெடி ஆகி அங்க கான்செப்டுக்கு போயிடுறாரு. அங்க ரிகர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல இங்க ஃபர்ஸ்ட் காம்படிட்டரா இங்க குமரனை தான் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரி நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி குமரன் கேக்குறாங்க. அவருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்ல போனா நான் ரொம்ப கான்பிடென்டா வந்திருக்கேன், நான் பெர்ஃபார்ம்காக பக்காவா ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இங்க ஸ்டேஜ்லயே சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவது பெர்ஃபார்மரோட பேர் எடுங்க, சொல்ல போனா அது யார் லக்கி பெர்ஃபார்மர் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குமரன் கிட்ட சொல்றாங்க. உடனே குமரனுமே இருந்துகிட்டு, நானே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி உடனே இந்த பக்கம் இல்ல பரவாயில்ல எடுங்க ட்ரை தான் பண்ணி பாக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் இங்க குமரனுமே அங்க இருக்கிற மறுபடியும் ரெண்டாவது சீட் எடுக்கிறாங்க. அதுல கங்கான் இருக்கு. அதே நேரம் மறுபடியும் கங்காவை பார்த்தோன்னு ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் அப்படியா சரி பரவாயில்ல இன்னொரு சீட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் இன்னொரு சீட் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அதுலயுமே கங்கான் வருது. என்னங்க இது, ரெண்டு பேரும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கங்கா ஸ்டேஜ் பிளீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கு இந்த பக்கம் குமரனுக்காக இங்க கங்காவும் போய் நிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு குமரனும் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. உடனே இன்னொரு பக்கம் இங்க கங்காவுமே இங்க குமரன் போயிட்டு அவரையுமே ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எல்லாருக்கும் புரிய வருது, சொல்லப்போனா இதுதான் குமரனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னு இங்க இருக்க ஜட்ஜுமே, என்ன குமரன் ஒவ்வொரு ஷோக்கும் உங்களோட ஒய்ஃபை கூப்பிடாம வந்துடுறீங்க, இந்த ஷோக்கு கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜட்ஜுமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல குமரனுமே, இங்க கங்கா என் கூட இருக்கிறது எப்பவுமே எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் சார், சொல்ல போனா நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு காரணமே கங்கா தான் அப்படின்னு சொல்லி கங்காவை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கங்காவுமே, இந்த பக்கம் குமரன் மாதிரி ஒரு நல்ல ஆள் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, ஏன்னா எப்பவுமே அவர் தன்னோட உழைப்புல ரொம்பவே கவனமா இருப்பாரு, அவர் ஒரு டைலரா இருந்தாலும் தன்னோட கனவுல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவர் பின் வாங்கினதே கிடையாதுன்னு சொல்லி இந்த பக்கம் மாறி மாறி ரெண்டு பேருமே அவங்கள பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்த விஜயுமே, இதெல்லாம் ஓகேதான், ஆனா என்ன இங்க பாருங்க அவங்க தங்கச்சி தான் எதையுமே கேட்க மாட்டேன்றான்னு சொல்லி தான் மைண்ட் வாய்ஸ்ல இங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மை சொல்ல போனா இங்க காவேரி எந்த விஷயத்தையுமே விஜயை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே தான் மனசுக்குள்ள காவேரி பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் எப்பவுமே காவேரியை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிறது நான் பண்ற ரியாக்ஷன்ஸ்ல அவளுக்கு தெரிய வேண்டாமா, ஆனா அது எதையுமே புரிஞ்சுக்காம நான் அக்ரிமெண்ட் பட்டு தான் நடந்துக்கிறேன், நான் அவளை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இன்னுமே என் மேல கோபத்துலதான் இருக்கா, ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கறத அவ என் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க மாட்டாளா, என் மேலதான் லவ் இருக்குல்ல அவளுக்கு, ஆல்ரெடி அந்த லவ்வே சொல்லி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயமே இங்க காவேரியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல காவேரி இன்னொரு பக்கம், ஆமா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன்,
ஆனா அது என்னோட லைஃப்ல நடக்கவே மாட்டேன்து. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எல்லாம் அந்த ராகினியோட வேலை தான். அது மட்டும் இல்லாம இப்ப வெண்ணில வேற வந்துட்டா, இதுக்கு மேல இந்த ஆள் என்கிட்ட பேசவே மாட்டாருன்னு சொல்லி இங்க விஜயை பத்தி ரொம்பவே நெகட்டிவா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நினைச்சிட்டு இந்த பக்கம் விஜயை திரும்பி பார்க்க, விஜயமே இந்த பக்கம் காவேரியை பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் காமாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் எங்க ஸ்டேஜ்ல எல்லாருமே பேசி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இங்க குமரனை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவருக்கு உண்டான ஜோடியுமே செலக்ட் பண்ண சொல்லி இந்த பக்கம் அந்த பொண்ணுமே உள்ள வராங்க. வந்தது மட்டும் இல்லாம ஒரு டான்ஸ் காம்படிஷனோட சேர்த்து அவங்க ஒரு ஆக்டிங்கே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட குமரனுமே ஓகே இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா அவருமே பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. ஆனா இங்க குமரனுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குமரன் கூட பெர்ஃபார்ம் பண்ண போற பொண்ணுமே இந்த பக்கம் குமரனை தோக்கடிக்கிறதுக்காக தான் வராங்க. உண்மையை சொல்ல போனா இங்க குமரன் ஜெயிச்சா அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. பட் ஆனா குமரனை தோக்க வச்சா அவங்களுக்கு ஒரு பணம் தரதா சொல்லி ஒருத்தர் வந்து அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணிருக்காரு. அதனால இங்க குமரனை தோக்கடிக்கிறதுக்காகவே அந்த பொண்ணுமே தயாராகி இங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதனால குமரனுக்கு என்னெல்லாம் பாதிப்பாக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you. நம்ம இன்னொரு வேளாண் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.